பாண்டியன் சமுதாயத்தில் ஓர் நிரந்தரமான நல்லவன் என்ற பின்பத்தை கொண்டவன். அவனது மனைவி பிரியா. பாண்டியன் தன் மீது வைத்திருக்கும் அன்பே உலகம் என்று நம்புபவன். வெளி உலகத்திற்கு அவர்கள் முன்மாதிரியான தம்பதிகள். ஆனால் பாண்டியனின் கைபேசியில் ஒளிந்திருந்தது வேறொரு முகம். பாண்டியன் தன்னை ஒரு அறிவாளி போலவும் மற்றவர்களின் மனக்கவலையை தீர்க்கும் ஒரு பெரியவர் போலவே காட்டிக்கொள்வார். குறிப்பாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அல்லது தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைப்பதில் அவன் கில்லாடி. உன் முகத்தில் ஏதோ ஒரு கவலை தெரிகிறது, நான் உனக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் என்று பேச்சை தொடங்குவான். கடவுள் உன்னை என்னிடம் அனுப்பி இருக்கிறார். நீ எனக்காகவே பிறந்தவன். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு என பேசி அவர்களை உணர்ச்சி வசப்பட வைப்பான். அறிவுரை என்ற பெயரில் மெல்ல மெல்ல அவர்களின் அந்தரங்கத்தில் தலையிடுவான். தன் மனைவியை பற்றி பேசும்போது, அவள் நல்லவள்தான், ஆனால் அவளால் என்னை சந்தோஷத்தில் தேடலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒரு போலியான சோகத்தை கதையாக கூறி அந்த பெண்களின் அனுபவத்தை பெறுவான். ஒரு பக்கம் பிரியாவுடன் ஹோட்டலுக்கு செல்வதும் சமூக வலைதளங்களில் சிறந்த கணவர் என புகைப்படம் பதிவிடுவதும் என குடும்பத் தலைவனாக வாழ்வான். மறுபக்கம் வாட்ஸ்அப் மற்றும் போன்காலில் பல பெண்களுக்கு குருவாகவும் வழிகாட்டியாகவும் மாறி ஆபாசமான உரையாடல்களை அறிவுரை என்ற போர்வையில் நிகழ்த்துவான். அவனுக்கு தேவை பெண்களின் பக்தி அல்ல, மாறாக அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி பெரும் அதிகாரமும் சிற்றின்பும் மட்டுமே. பொய்கள் எப்போதும் நிலைப்பதில்லை. ஒருமுறை அவன் அறிவுரை கூறி ஏமாற்றிய பெண் அவளது போலித்தனத்தை புரிந்து கொண்டு பிரியாவுக்கு தொடர்பு கொள்ளும்போது அந்த தர்மீக கோட்டை இடியத் தொடங்கியது. பிரியா இத்தனை காலம் ஒரு வேஷக்காரனிடம் வாழ்ந்ததை உணர்ந்தபோது பாண்டியனின் போலி புனிதம் மொத்தமும் தரைமட்டமாகியது. இதன் நீதி என்னவென்றால், பக்தியும் அன்பும் இதயத்திலிருந்து வர வேண்டும். அறிவுரை என்ற பெயரில் அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடும் எவரும் ஒரு நாள் தன் முகமூடியை தொலைத்தே தீர வேண்டும்.